தலைவரே வணக்கம் தலைவரே, நல்லா இருக்கீங்களா? வாங்க 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 வாங்க. வணக்கம் தலைவரே, ரெண்டு பேருமே ஒண்ணா இருக்கீங்களா? சரியா போச்சு, இன்னைக்கு பேசி முடிச்சிருவான். வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க. ஒண்ணுல தலைவரே, ரெண்டு பையன் போட்டோ கொண்டு வந்திருக்கேன். எந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, அப்படியே பேசி முடிச்சிருவான். இந்த போட்டோ இருக்கு பாருங்க. நான் என்ன பையன், ரெண்டு தங்கச்சி, ரெண்டு தங்கச்சியும் கரையாத்திட்டான். ஆனால் விவசாய நிலம் இல்லை. ஆமாம், கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கான். எங்கேன்னு சொல்லணும். ஆமாம், என்ன செய்யலாம்? இந்த பையன் வேணா, வேற பையனை காட்டுங்க. அப்படியா? சரி தலைவர, இந்த பையன் வந்து 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், ஐடிஐ வேலை பார்க்குறான். இந்த போட்டோ இருக்கு பாருங்க. இந்த பையனை பேசி முடிச்சிடலாமா? எப்படி பண்ணலாம்? சரி, இந்த பையனை பேசி முடிச்சிருங்க. சரி புரோக்கரே, பேசி முடிச்சுங்க. என்ன கேட்குறான்னு கேட்டு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை தலைவரே, பையனுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்துருங்க. ஆமாம், ஒரு 100 ரூபாய் நான் போட்டுருங்க. ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க, அவ்வளோதான். பையன் நல்ல பையன். ஆமாம், அதுக்கு நான் கேரண்டி. பேசி முடிச்சிருவோமா? சரிங்க, அவனே பேசி முடிச்சிருங்க. ஏதோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பையனை பேசி முடிச்சிருங்க. சரிங்க தலைவரே, அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி, அப்போ கிளம்புறேன். 3 லட்ச ரூபா பணம் கொடுத்து, 100 ரூபாய் நகை போட்டு, கார் வாங்கி கொடுத்து, பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சோம்னா குடிச்சு போட்டு பிள்ளைய அடிக்கிறான்னு சொல்றாங்க. என்னாச்சு, இவ்வளவு சோமா பேசிட்டீங்க? என்ன பிரச்சனையா? ஒன்றும் இல்லை. அங்கேருந்து நீ போன் வருது. ஹலோ, என்ன சொல்றீங்க? ஐயோ ஐயோ, என்னாச்சு? புள்ள காணமாண்டி. ஐயோ போச்சே. அடி பாவி, படிச்ச மாப்பிள்ளைக்கு ஆசைப்பட்டு விவசாயம் பார்க்கறேன் வேணான்னு சொன்னாடி, கேட்டியா? இப்ப புள்ள என்ன பாடுபடு பாத்தியா? எங்க இருக்குன்னு தெரியல. இங்க பாருங்க, படிச்சவன் காசு இருக்கவன் யாரும் ஆசைப்படாதீங்க. நல்லவனை பார்த்து கிட்டி வைங்க பிள்ளையில.